நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பெண்ணாகிறோம். நண்பர்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒரு செட் ஒன்று ரீஒர்க்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 வருஷம் ஆகுது. இந்த போர்டு இந்த 5.1 ஆம்ப் ரெடி பண்ணி கொடுத்து 12 வருஷம் ஆகுது. கஸ்டமர் வந்து இப்போ வந்து சின்ன கம்ப்ளைண்ட்டுக்காக எடுத்து வந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஃபேன் வந்து கரகரன்னு சவுண்ட் வருது, ப்ளஸ் பின்னாடி பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி சாக்கெட் இருக்குல்ல, அது வந்து போயிடுச்சு. மற்றபடிக்கு செட்டு இன்ன வரைக்கும் நல்லா தான் பாட்டு இருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 24/024 5 ஆம் தான் போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டிகே ஃபஸ்ட்டு எஸ்டிகே இருந்து எஸ்டிகே வந்து போயிடுச்சு. அப்புறம் இந்த சேனல் வச்சு யூஸ் பண்ணது இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் இந்த சக்தி போர்டு எந்த ஃபால்ட்டும் வரல. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிறது 24/024 5 ஆம் மேலே ஏற்றக்கூடாது. அதிகபட்சம் ஒரு 8 ஆம் 10 ஆம் அதுக்கு மேலே போகக்கூடாது. இது 24/024 30 இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கம்பல்சரி அது பிரச்சனை வரும். இது ரெடி பண்ணி கொடுத்து 10 வருஷம் ஆகுது. ஓகேங்களா? தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டோங்க நண்பர்களே. இது எம்எஸ்சி யூடியூப் சேனல் பண்ணாங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முடிஞ்சவரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவில் போயிடலாம். இப்போ வந்து செட்டு ஆன் பண்ணுற பாருங்க. இந்த செட்டில் இது ஒன்று தான் கம்ப்ளைண்ட். ஓகேங்களா? மற்றபடி வேறு எந்த கம்ப்ளைண்ட் இல்லை. அதே மாதிரி பாருங்கள், பேக் சைடு பாருங்கள். பேக் சைடு இந்த 3 பின்னும் போயிடுச்சு. இந்த 3 பின்னும் பிச்சுட்டாங்க. ஓகேங்களா? அது சின்ன பசங்க இருக்காங்க, அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க. மற்றபடிக்கு எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குது. இப்போ இந்த 3 பின்னை மட்டும் மாற்றிடலாம். அதே இல்லாமல் இந்த ஃபேன் ஒன்று மாற்றிடலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா இதெல்லாம் எல்லாமே கெப்பாசிட்டிலாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கே வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக தான் போட்டு கொடுத்துருந்தேன். அன்றைக்கி வந்து செய்யும்போது இது ரேட்டு பார்த்திங்கன்னா 5500 செஞ்சு கொடுத்தேன் 10 வருஷம் முன்னாடி. இப்போ கூட ஞாபகம் இருக்குது. ஓகேங்களா? இந்தளவுக்கு குவாலிட்டியாக போட்டு இந்த ஐஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டு இந்த குவாலிட்டி இவ்வளோ கொடுத்து பாருங்கள். ஃபில்டர்லாம் பார்த்திங்கன்னா அப்போயே வந்து பெருசாக போட்டு 5500 செஞ்சு கொடுத்தேன் அன்றைக்கி ரேஞ்சுக்கு. இன்றைக்கி அதே ரேட்டில் தான் இருக்குது. இந்த சக்தி மாஸ்பெட்டு 5 சேனல்லாம் அதே ரேட்டு தான் இருக்குது. கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இன்றைக்கி வந்து இந்த குவாலிட்டிக்கு செய்ய முடியல. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஸ்கொயர் போர்டு போட்டு செஞ்சு கொடுத்தோம். உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா உதய பிடி. மற்றபடிக்கு சரௌண்டு யூடியில் சரௌண்டு ப்ளஸ் யூடியில் சப்பு அது மாதிரி போட்டு செஞ்சு கொடுத்துருந்தேன். இன்றைக்கி இந்த ரேட்டு செய்யணுமானா கேள்விக்குறி தான். இப்போ இதை வந்து கழட்டி சர்வீஸ் பண்ணிடலாம். அந்த ஒரு ஃபேனை மாற்றிடலாம், ப்ளஸ் அந்த ஆர்சி சாக்கெட்டு 3 மாற்றிடலாம். மற்றபடி செட்டெல்லாம் இன்ன வரைக்கும் நல்லா தான் பாட்டிருக்கு. ஓகேங்களா? இது வந்து நம்ம செஞ்சு கொடுத்துருந்தா செட்டு எந்த குறையும் இல்லை. அவங்க ஃபேனை மட்டும் அது ஃபால்ட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. மற்றபடி எல்லாம் இன்ன வரைக்கும் செட் நல்லா தான் பாட்டிருக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கேன். 4 ஸ்பீக்கர் 4 ஸ்பீக்கரு. சென்டருக்கு ஒரு 8 இன்ச்சு. அது இல்லாத பார்த்திங்கன்னா சப்பு ஒரு 8 இன்ச் சப்பு. அவ்வளோதான். மற்றபடி 4 இன்ச்சில் தான் பாயிட்டு இருக்குது. இந்த வரைக்கும் எந்த ஸ்பீக்கரும் போனதில்லை, இதுவும் போனதில்லை. இப்போ வந்து இது கழட்டி மாற்றிடலாம் வாங்க. ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். அது என்னென்ன ஃபால்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பின்னு மட்டும் இடம் வச்சு வச்சுருக்காங்க. 3 ஸ்பீக்கரும் சாக்கெட்லேயும் பாருங்கள். அந்த 3 ஸ்பீக்கர் சாக்கெட் மாற்றியாச்சு. அது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கூலிங் ஃபேன் ஒன்று போயிடுச்சு. அவங்க கிட்ட இருந்தது ஓடுது, கரன் சவுண்ட் வரும். இந்த ஹீட்டிங் பிளேட்டில் வந்து வரையும். அதுவும் மாற்றிட்டோம். ரெண்டுமே சர்வீஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த செட்டு 40 கொடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட்டு செஞ்சு கொடுத்து ஒரு 10 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கு அக்யூரேட்டாக தெரியல. ஓகேங்களா? செட்டு இது வரைக்கும் அந்த ஃபால்ட்டும் வரல. இது இந்த சக்திக்கு பார்த்தீங்கன்னா 24/024 5 ஆம்ப் தான் கொடுத்துருக்கேன். ரிசல்ட் இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது. எஸ்டிகே மட்டும் போட்டு விட்டுருந்தோம். அவங்க எஸ்டிகே ஐசியை வந்து பகச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இதிலே ஒரு சேனலில் மாற்றி விட்டுருந்தோம். இப்போ வரைக்கும் ஒர்க் ஆகிட்டு தான். இதுக்கு வந்து ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர் வந்து 4 இன்ச் ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? சென்டர் சப்புக்கு மட்டும் 8 இன்ச்சு 10 இன்ச் யூஸ் பண்ணுறாங்க. 8 இன்ச் யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு எல்லாத்துமே 4 இன்ச் தான் யூஸ் பண்ணுறாங்க. இன்ன வரைக்கும் செட்டு நல்லா தான் இருக்குது. பழசு செஞ்சு கொடுத்தது தான். ஓகேங்களா? இது நாம் செஞ்சு கொடுத்தது தான். உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது செட்டு வேணும்னு செஞ்சுக்கலாம். சர்வீஸ்னாலும் சொல்லுங்கள், செஞ்சு தரேன். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. இது எம்எஸ்சி யூடியூப் சேனல் பண்ணாங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.